குழந்தைகளே, தூய்மை என்பது உங்களுடைய மிகப்பெரிய சொத்தாகும். இந்த தூய்மை உங்களிடம் இருந்ததென்றால், பயம் உங்களை விட்டு விலகிவிடும். மேலும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்ற ஊக்கமும், உற்சாகமும் அதிகமாக உங்களுக்கு தோன்றும். லௌகீக காரியங்களும், அலௌகீக காரியங்களும் ஊக்கம் உற்சாகத்தோட செய்ய முற்படுவீர்கள். மேலும், வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அந்த பிரச்சனையை மிகவும் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். தூய்மை எனும் தெய்வீக குணம் உங்கள் வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகளையும் விக்ன விநாயகராக இருந்து உடைத்து விடுவாள். இத்தகைய மாபெரும் சக்தியானது தூய்மை எனும் அக்னியிலிருந்து உங்களுக்கு பரிசாக வரும். அந்த சக்தியானது தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதமாக, மாயாவை தோற்கடிக்கக்கூடிய கதாயுதமாக மாறும். அதாவது, அந்த பரிசானது எப்பொழுதும் நான் உங்கள் கழுத்து மாலையில் வெற்றி மணி மாலையாக ஏற்கனவே போட்டுவிட்டேன். அதை ஜஸ்ட் நீங்கள் யூஸ் செய்தால் போதும். தூய்மை சக்தியை இழந்துவிட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் அதிகமாகும். வாழ்க்கையை வாழவே பிடிக்காது. அதிகமாக வீணான எண்ணங்கள் வரும். யாராவது உங்கள் மீது வெறுப்பு கட்டினால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்கள் பாவத்தை சம்பாதிப்பீர்கள். ஆதலால் குழந்தைகளே, தூய்மையாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், யாராவது உங்களை ஏதாவது சொன்னாலும் கூட அதை பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். அப்பேற்பட்ட மாபெரும் தூய்மையை இழக்க வேண்டாம். மனதளவிலும் இழக்க வேண்டாம். உடல் அளவிலும் இழக்க வேண்டாம். அப்பாவிடம் ஓடோடி வாருங்கள் குழந்தைகளே. வந்து யோகா செய்யுங்கள். என்னிடம் சக்திகளை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். ஓம் சாந்தி.